பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம். எங்கே மணக்குது நெய்யும், எங்கே மணக்குது ஐயப்பசாமி கோயிலிலே நெய்யும் மணக்குது என்ற பாடலின் வரிகளுக்கு ஏற்ப சபரிமலை சீசன் தொடங்கியதையொட்டி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை அருகே காந்தியபுரத்தில் தனியார் நெய் தயாரிக்கும் தொழிற்சாலை 1990ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. தொழிற்சாலையில் தயாரிக்கும் நெய்யின் மனம் அந்த வழியே செல்வோரை வா வா என அழைத்து மனதை கவர்ந்து இழுக்கிறது. பால் பண்ணைகளில் பச்சை பாலை கறந்து கிரீமாக மாற்றிய பின்னர் வெண்ணெய் சிறுமுகையில் உள்ள தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்படுகிறது. தொழிற்சாலையில் வெண்ணெய் உருக்கும் பாய்லரில் வெண்ணெயை உருக்கப்பட்டு கிரைண்டர் மூலம் சுத்தமாக சுகாதாரமாக தரமான நெய் தயாரிக்கப்படுகிறது. நாங்கள் ஒரு 45 வருஷமாக நெய்யாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்கண்ணா. என்னுடைய வயசில் 45 வருஷம் நம்ம பண்ணியாச்சு. சுத்தமான பசு நெய் மட்டும்தான் நாங்கள் வெண்ணெய் வாங்கி நாங்களே பியூராக உருக்கி நாங்களே நெய்யை தயார் பண்ணி நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். இதில் இந்த 2 மாதம் இருக்குங்களா, கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் அந்த பொங்கல் வரைக்குமே நல்லா சீசனாக நல்லா போங்க. ஐயப்பசாமியால் நல்லா விரும்பி வாங்கிட்டு போய் பொங்கல் வைப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த நெய் தேங்காயில் ஊற்றி அதை கொண்டு போய் 48 நாள் விரதம் இருந்து கொண்டு போய் ஐயப்ப கோயிலுக்கு போய் முத்திரையை செலுத்துவாங்க. அது அவங்களுக்கு ஒரு மன திருப்தி, எங்களுக்கும் ஒரு மன திருப்தி. இந்த காசு பணம் லாபமெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதே கிடையாது. கடவுளை எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், எல்லாம் வச்சுக்கிறோம். ஆனால் மன திருப்திங்கிற ஒரு நெய் வியாபாரம் பண்ணும். சுத்தமான பியூராக நாங்கள் செய்கிறோம். தாராளமாக செஞ்சுக்கலாங்க. இதில் இந்த நெய் சாப்பிட்றதுனால வைட்டமின் சத்து அதிகமாக இருக்கிறதுல நீங்கள் கை கால் வலி, மூட்டு வலி, இதெல்லாம் அஜீரண கோளாறு இதெல்லாம் எதுவுமே வராதுங்க. வருங்காலத்தில் அதிகமாக சேர்த்திக்கணுங்க. இது நல்லது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.